ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அன்பர்ஸு கிச்சன் அன்பர்ஸு. நான் கொஞ்ச நாளாக வீடியோ எதுவும் போடலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணி க்யூர் ஆகி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய தோட்டமெல்லாம் பார்த்தா இந்த சமயத்தில் என்னால் தோட்டமெல்லாம் கவனிக்க முடியாததுனால என்னோடய செடியெல்லாம் ரொம்பவே வாடி போயிட்டு. இது பாருங்கள், தவசிக்கீரை. இந்த தவசிக்கீரை வந்து இந்த ஃபஸ்ட்டு பக்கெட்டில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காஞ்சே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு உரம் தயாரித்து அந்த உரத்தை வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கெட்டில் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. அதே பக்கெட்டில் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. அதுபோல் வெத்தலை கொடி பாருங்கள், ரொம்ப காஞ்சி போய் இலையெல்லாம் பூச்சி பிடிச்ச மாதிரி ஒரு 2 இலை அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கும் நாங்கள் இந்த உரத்தை கொடுத்ததுக்கப்புறம் வெத்தலை கொடி எவ்வளோ பசுமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ தழைச்சி எவ்வளோ அழகாக இந்த வெத்தலை கொடி வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த வெத்தலை கொடிக்கும் நாங்கள் வந்து இந்த உரம் தான் கொடுக்குறோம். நான் வந்து இந்த கப்பில் எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள், அதுதான் இந்த உரம். இந்த உரம் கொடுக்க கொடுக்க எல்லா செடியுமே நல்லா பசுமையாக வளர்ந்துருச்சு. பாருங்கள், ரோஜா செடி மற்ற பூச்செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த உரம் வந்து நம்ம வந்து முட்டையில் தான் தயாரித்தோம். எப்படின்னா, நம்ம 2 கிலோ அளவுக்கு தோட்டத்து மண் எடுத்திருக்கோம். அந்த மண்ணு கூட நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி முட்டையாகவும் இருக்கலாம், பிராய்லர் முட்டையாகவும் இருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்மகிட்ட எந்த முட்டை இருக்கோ அந்த முட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து அப்படியே உடச்சி ஓடுகளோடையே அந்த மண்ணில் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வெயிலில் வந்து நல்லா உணர்த்தி எடுத்துக்கணும். வெயிலில் இந்த அளவுக்கு நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு அது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேகரித்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் அள்ளி எடுத்துக்கிட்டேன். மண் வந்து தொட்டு பார்த்தா நல்ல பொல பொலன்னு இந்த அளவுக்கு காய வச்சு வச்சுக்கணும். அப்போ தான் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் இந்த மண் உரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து செடிகளுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். எப்படி அப்படின்னா, ரோஜா செடிகளுக்கெல்லாம் 1 கப் அளவுக்கு ஒரு டீ கப் எடுத்துக்கிட்டு அந்த டீ கப்பால் 1 கப் அளவுக்கு கொடுக்குறோம். இது 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா செடியெல்லாம் ரொம்ப காஞ்ச நிலையில் இருக்கிறதுனால 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய செடிகள்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் 2 கப் அளவுக்கு கொடுக்கணும். பாருங்கள், செடியில் இருக்க மண்ணை இது மாதிரி கொஞ்சம் தோண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம முட்டை கலந்து வச்சுருக்க மண் எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மண்ணை வந்து மறுபடியும் மூடி விட்டுடணும். மூடிட்டு நம்ம தண்ணி விடணும். இதை போல் 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சோம் அப்படின்னா பூக்கள்லாம் நல்லா சூப்பராக நல்லா துளிரெடுத்து பெரிய பெரிய பூக்களாக பூக்குது பாருங்கள். ரோஜா, மற்ற பூச்செடி, கீரைகள் எல்லாத்துக்குமே நம்ம இதை கொடுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நமக்கு கொஞ்சம் தோட்டத்து மண்ணும் ஒரு 4 முட்டையும் இருந்தாலே போதும். அது சூப்பராக நம்ம உரம் தயாரிச்சிடலாம். இந்த உரம் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும். நம்ம ஒரு கப்பு தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அந்த உரம் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கே வரும். பாருங்கள், என்னோடய தோட்டத்தில் இவ்வளோ அழகாக பூவெல்லாம் பூத்துட்ருக்கு. அதுக்கு காரணம் இந்த உரம் தான். நீங்களும் இதை தயாரித்து உங்கள் செடிகளுக்கும் கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.